ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி மணத்தக்காளி கீரை எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். மணத்தக்காளி கீரையை நல்லா பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா அலசி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்க வேண்டியதுதான். நான் கத்திரி வச்சு தான் நறுக்குனேன். நீங்கள் கத்தி வச்சு அருகாமனை வச்சு எப்படினாலும் நறுக்கிக்கலாம். நறுக்கி எடுத்துட்டு தாச்சில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கீரையை உள்ள இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்க வேண்டியதுதான். அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை அதோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நறுக்கி வச்சுருக்க கீரை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஒரு மிக்சியில் சிறிதளவு தேங்காய் பூ, அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், 2 பல் பூண்டு, 4 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். வத்தல் வைக்கிறவங்க வத்தல் வச்சுக்கலாம். எனக்கு வத்தல் டேஸ்ட் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் ஒரு மிளகாய். இவ்வளோத்தையும் போட்டு ஒரு தட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுட்டு அது சைடில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் இதிலேருந்து தன்னாவே தண்ணி விடும். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அதிலேருந்தே தண்ணி ஊறி வரும். அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸில் அந்த தண்ணியை நல்லா வற்றிடும். ஏன்னா அது நல்லா வேக வேக தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூ அதை எடுத்து இதில் தட்டிட வேண்டியதுதான். மசாலாவை தட்டினதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். சூப்பரான அருமையான டேஸ்ட்டோட மணத்தக்காளி பொரியல் ரெடி. இது வயிற்று புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதுக்கு வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கும் இது நல்லாயிருக்கும். வெறுமனே சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட பெட்டரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye from Shakti Shiva.